ஹலோ ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன், காலை டிஃபனே இதை தான் செஞ்சேன். ஏன்னா கடலைப்பயிறு நிறையா இருந்தது, வீணாக்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நைட்டே ஒரு மணி நேரம் ஊற போட்டேன். அதை எடுத்து குக்கரில் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 4 விசில் வரட்டும்ன்ட்டு கொஞ்சம் ஆறினோன்னே மத்தால நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். நல்லா கடைஞ்சோடனே அது நல்லா கூழ் பேஸ்ட்டுக்கு வந்தது. அப்புறம் வெல்லம் 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டு லைட்டாக பாகு வந்தால் போதும், ரொம்பலாம் வரணும்னு அது கரைஞ்சாலே போதும் வெல்லம். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை ஊற்றி திரும்ப ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு தேங்காய் பூவு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நெய்யை போட்டேன், 2 ஸ்பூன் போட்டு நல்லா வானல்லே சுருளை எடுத்து வச்சு நைட்டை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். உருண்டை போட்டு பூர்ணத்தை. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி மைதா மாவு கரைச்சி வச்சுருந்ததை இந்த பாருங்கள், அதில் உருண்டையை போட்டு எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். சுய உண்டை தான் செஞ்சுருக்கேன். டிஃபனுக்கு பதிலாக இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். அடுத்தது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தலையில் தடவுறதுக்கு கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி தழை, செம்பருத்தி பூவு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தலையில் தடவிருக்கேன். ஏன்னா இதை கரிசலாங்கண்ணி போடும்போது நம்ம ஹேருக்கு நல்லா க்ரோத் இருக்கும், அதனால் அதை நான் போட்டிருக்கேன். செம்பருத்தி பூ நல்லது, செம்பருத்தி தழை எல்லாமே நம்மளுக்கு நல்லது, அதனால் அதை போட்டு நான் தலையில் 1/2 மணி நேரம் ஊறட்டோன்ட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். சேக்காய் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். இது கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி தழை, செம்பருத்தி பூவோடைய இது பாதி போட்டுட்டு பாதி வச்சுருக்கேன். இதை நாளான்னைக்கு ஒரு தரம் போட்டுக்குவேன். போட்டு தலை வாஷ் பண்ணிவிடுவேன். இது 2 தான் இன்றைக்கி நான் காலையில் செஞ்சது. இது சுய உண்டை, சுழியன்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடு சுய உண்டைன்னு சொல்லுவோம். இது கரிசலாங்கண்ணி தழை. இதை தான் இன்றைக்கி பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி அரைச்சி தலையில் பேஸ்ட்டு மாதிரி தடவி பாருங்கள். கிடச்சதுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும், நல்லா அடர்த்தியாகவும் வளரணும். நான் அதை தான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உழவர் சந்தையில் போயிட்டு கட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலையில் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி, எங்கள் வீட்லேயே செம்பருத்தி பூ பூக்குது, அதில் ஒரு 3 பூவு, செம்பருத்தி தழை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தான் நான் அதை செய்கிறேன். நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சுய உண்டையும் நான் சொன்ன மாடல்லையும் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, சரி அதை செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி இட்லி தோசை சப்பாத்தின்னு போடுறோமே, இன்றைக்கி இதை செஞ்சுக்குவோம், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். இதுதான் இன்றைக்கி காலையில் டிஃபனு. மதியத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்ன செஞ்சேன்றதை. தேங்க்யூ உறவுகளே. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. அது பண்ணனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு. நான் செஞ்சதையும் செஞ்சு பாருங்கள், க்ரோத்தும் நல்லாயிருக்கும் தலைக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மாதிரி அரைச்சி வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அரைச்சி கூட அந்த மாதிரி தலையில் அப்பப்போ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேரு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுய உண்டையும் நான் சொன்ன மாடலில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ உறவுகளே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.